பபுள்ஸ் கூட நீங்கள் அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணலாம். பபுள்ஸ் வந்து நம்ம பர்டிகுலர் இது பண்ணால் கலர்ஃபுல்லாக கிளிட்டரிங் பபுள்ஸ் எல்லாம் கூட வந்துருச்சு. அதை பண்ணும்போது கூட அது மேலே நீங்கள் ஊதுனீங்கன்னா அதை அந்த குழந்தை பார்க்கும். ஸோ அப்போ அட் த சேம் டைம் அவளுக்கு தேவையான விஷுவலும் அதில் கிடச்சிடுது. நீங்கள் வந்து ஒரு ஐ கான்டாக்டாகவும் அதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஒரே இடத்துல பபுள்ஸ் ஊதாமல் டக்குன்னு நீங்கள் வேற ஒரு டைரக்ஷன் போகணும். போயிட்டு நீங்கள் என்கிட்ட வந்தேன்னா நான் பபுள்ஸ் ஊதுறேன் அப்படின்னும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு விஷுவல் கிரேவிங் இருக்கிறதுனால நீங்கள் கூப்பிட்றதுக்கு அவங்க வருவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்தோடனே அந்த குழந்தை பார்த்ததுக்கப்புறம் ஒரு 2 minutes டிலே பண்ணுங்கள். உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு நீங்கள் பபுள்ஸை ப்ளோ பண்ணுங்கள். திரும்ப அடுத்த ரவுண்டுக்கு அகெயின் பிளேஸ் சேஞ்ச். ஸோ அந்த மாதிரி அவங்க நம்ம தேடி வர இந்த இதை வச்சு நீங்கள் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் அவங்களுடைய மற்ற ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க அதுலேருந்து பிரேக் பண்ணி நம்ம உலகத்துக்கு வந்துடுவாங்க. இப்போ அவங்க உலகத்துக்கு போயிடுறாங்க. ஆக்சுவலாக வந்து பிரச்சனை என்னென்னா இதெல்லாம் அவங்களோட சென்சரி உலகம். அதுக்குள்ளே போயிடுறதுனால தான் ரியல் லைஃப்குள்ளே போயிட்டு மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, மற்ற குழந்தை என்ன பண்ணுது, நான் கீழே விழுந்துருவேனா அடிபட்டுருமா அப்படின்னு அதுலலாம் அவங்க கான்சன்ட்ரேஷன் போக மாட்டேங்குது. ஸோ அதனால அது வந்து அவங்க உலகத்துலேருந்து நம்ம பிரேக் பண்ணி கொண்டு வரணும். அவங்கள கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தே வில் ஸ்டார்ட் இன்ட்ராக்ட்.